Now we are moving to the next sum of house property. Mrs. Radha owns a residential house in Delhi. The house is having two identical units. First unit of the house is self-occupied by Mrs. Radha and the other unit is rented for rupees 12,000 per month. The rented unit was vacant for 3 months during the year. The particulars of the house for the previous year 24-25 are as follows. Standard rent 2,20,000 per annum, municipal valuation 2,44,000 per annum, fair rent 2,35,000 per annum, municipal tax paid by Mrs. Radha 12% of the municipal valuation, light and water charges, interest on borrowed capital, insurance charges, painting expenses. Compute the income from house property of Mrs. Radha for the assessment year 2025-26. So இந்த சம் ப்ரீவியஸ் சம் மாதிரி நார்மலான சம் தான். பட் இந்த சம்மை சூஸ் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்குது. ஓகேவா? இட் இஸ் பர்டனிங் டு வேகன்சி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. பட் அந்த ப்ராப்பர்ட்டி பார்ட் ஆஃப் தி இயரில், அதாவது வருஷத்தில் 12 மாதத்தில் 9 மாதம் வந்து ஆக்குபைடாக இருக்குது, பட் 3 மாதம் வேகண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துச்சுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறோம். பட் இந்த சம்மை 2 ரீசனுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒன்று சம் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பட் ஃபஸ்ட் ரீசன் நான் இப்போவே சொல்லிடுறேன். இட் இஸ் டியூ டு வேகன்சி. ஓகேவா? சம் நம்பர் 2. Assessee name Mrs. Radha. Assessment year 2025-26. Previous year 2024-25. Guys, தயவு செய்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதாதீங்க, கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. ஓகே. 5 marks extra for good handwriting. Computation of income from house property. Particulars unit 1, unit 2. ஓகே. ஸோ 2 யூனிட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ we need to evaluate the amounts. ஓகேவா? ஃபஸ்ட் என்னது? we need to find out the gross annual value. ஸோ யூனிட் 1. ஓகேவா? இப்போ இது வந்து ஆக்சுவலாக அவங்க வச்சுருக்கிறது ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ். அந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸில் 2 யூனிட்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸை 2 யூனிட்டாக பிரிக்கிறாங்க. ஈவன் சொல்லணும்னா நம்ம இதை பெட்டராக சொல்லணும்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அந்த அசஸியே அவர் செல்ஃப் ஆக்குபைடாக வச்சிருக்காரு, அது யூனிட் 1 வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ செல்ஃப் ஆக்குபைடாக யூனிட் 1 வச்சுக்கிறோம் அப்படின்னா அதோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன? ஆப்வியஸ்லி nil. அப்போ யூனிட் 2க்கு தான் we need to find out the gross annual value. ஏன்னா அதை தான் லெட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ we need to find out that. அப்போ யூனிட் 2ஓட கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நோட் போய்க்கலாம். ஓகேவா? ரெஃபர் நோட். So, point number 1, gross annual value of unit 2. ஓகேவா? அதில் ஸ்டெப் 1 நார்மலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னது? ஃபஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ versus fair rent, whichever is higher. இப்போ இங்கே முனிசிபல் வேல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2,44,000 கொடுத்துருக்காங்க. ஃபேர் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கலாமன்னா எடுத்துக்க முடியாது. அதுதான் நான் சொன்னேன் செகண்ட் பாயிண்ட், செகண்ட் சினாரியோ. அதாவது இந்த சம்மை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேகன்சி இருக்குன்னு ஒரு ரீசன் சொன்னேன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த சம்மில் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த பர்டிகுலர் லாஸ்ட் லைன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் லைன் பண்ணிங்க, பர்டிகுலர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஹவுஸை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்களே தவிர யூனிட் 2 பற்றி கொடுக்கல. ஓகேவா? அப்போ ஹவுஸை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஹவுஸோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 2,40,000, ஹவுஸோட முனிசிபல் வேல்யூஷன் 2,44,000, ஹவுஸோட ஃபேர் ரெண்ட் 2,35,000. அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஹவுஸுக்கு வேணுமா யூனிட் 2க்கு வேணுமா? யூனிட் 2க்கு தான் வேணும். அப்போ ஹவுஸ் இதை எடுத்துக்க முடியுமா? முடியாது. அப்போ 2 யூனிட்டுக்கும் சேர்த்து தான் இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்கிறப்ப நமக்கு ஒரு யூனிட்டுக்கு தான் வேணும். அது எந்த யூனிட்டுக்கு? யூனிட் 2க்கு தான் வேணுங்கிறப்ப we need to take the half of the value. ஏன்னா பாதி தான் எடுத்துக்க முடியும். 2க்கும் சேர்த்து தான் அது கொடுத்துருக்காங்கிறப்ப நம்ம இதில் 1க்கு தான் எடுத்துக்கணுங்கிறப்ப பாதி தான் எடுத்துக்க முடியும். அப்போ முனிசிபல் வேல்யூ வெர்சஸ் ஃபேர் ரெண்ட் whichever is higherனு பார்த்தோம்னா அதில் வர்ற அமௌண்ட் வந்து rupees 1,10,000
versus fair rent வந்து 1,17,500. ஸோ whichever is higherனு பார்த்தோம்னா இதில் எந்த ஒன்று ஹையர்னா 1,17,500 தான் ஹையர். ஓகேவா, ரைட். ஸோ தட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்டெப் ஒனோட வேல்யூ வந்து ருபீஸ் 1,17,500. ஓகேவா, ஸோ we are moving to the step 2. ஸ்டெப் 2 என்னது? ஸ்டெப் 1 வேல்யூ ருபீஸ் 1,17,500 versus ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ? 1,10,000. அப்போ அதில் என்ன எடுத்துக்கணும்? whichever is lower. ஸோ அப்போ ஆன்சர் ருபீஸ் 1,10,000. அடுத்தது ஸ்டெப் 3. இது என்னது? ருபீஸ் 1,10,000. ஸ்டெப் 2 வேல்யூ versus ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ? 12,000 per month. அப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அந்த வருஷத்துக்கு என்ன ரெண்ட்டு ரிசீவ் பண்ணி இருக்கணும்? ஓகேவா, ரிசீவபிள் இஸ் 1,20,000. எப்படி வந்துச்சு? 1,44,000. 1,44,000 எப்படி வந்துச்சு? 12,000 per month into 12 months, that comes to 1,44,000, whichever is higher. அப்படிங்கிறப்ப இதில் என்ன கவர் ஆகுது? whichever is higher 1,44,000. ஸோ we are taking the step 3 value as rupees 1,44,000. இப்போ இந்த சினாரியோவில் ஸ்டெப் 3ல் 1,44,000 நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் 1,44,000. பட் இந்த சம்பளம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் வேகன்சின்னு ஒன்று இருக்குது. வேகன்சி இருக்கும்போது ஓகேவா, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் நம்ம எடுத்து டேக்ஸ் கட்ட சொன்னோம் அப்படின்னா இஸ் இட் ஃபேர் டு த அசஸி? நோ. அதாவது இந்த 1,44,000 அவர் ரிசீவ் பண்ணாரா? பண்ணலை. ஓகேவா, அவர் என்ன பண்ணார்? 3 மாதம் அவரோட வீடு வந்து காலியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, அப்போ அந்த சினாரியோவில் நம்ம 1,44,000 ஒரு அசையை டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்கிறது ஆக்ட் சொல்கிறது ஃபேரான்னு பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்காது. ஓகேவா, அதனால் ஆக்டே என்ன சொல்லுது? சப்போஸ் இந்த 2 வேல்யூவில் ஓகேவா, சப்போஸ் இந்த வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேகன்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இதுக்கு தான் டேக்ஸ் கட்டி ஆகணும். ரைட். சப்போஸ் இந்த 2 வேல்யூவில் இதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வருதுன்னா 1,44,000 தான் ஹையர் வேல்யூவாக வருதுன்னா அப்போ ஒரு வேளை உங்களுக்கு வேகன்சி இருந்ததுன்னா அந்த வேகன்சிக்கு உண்டான ரெண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ வில் பி கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஓவிங் டு வேகன்சி. இது ரொம்ப க்ரூஷியல் இந்த சம்மில். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 into 9 months தான் இருந்தது. ஏன்னா 3 மாதம் வேக்கண்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ தட்ஸ் கம்ஸ் டு 1,08,000. இதை இப்படியும் போடலாம். இல்லாட்டி ஒருவேளை இல்லை சார் 1,44,000 மைனஸ் 12,000 into 3 தட்ஸ் கம்ஸ் டு 1,44,000 மைனஸ் 36,000 அப்போ 1,08,000 அப்படியும் போடலாம். பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம். ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ 1,08,000. ஸோ திஸ் இஸ் த நோட் நம்பர் 1, தட் இஸ் கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் யூனிட் 2. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ 1,08,000 லெஸ் என்னது? முனிசிபல் டேக்ஸ் பெய்டு. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு எப்போவுமே டிடெக்ட் பண்ணுறதுக்கு அலோபிள் கிடையாது. அப்போ கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ வி கேன் கிளைம் ஒன்லி ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. அதாவது யூனிட் 2க்கு மட்டும்தான் போய் கிளைம் பண்ண முடியும். அதுவும் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 2,44,000 எவ்வளோ பே பண்ணுறதா சொல்கிறாங்க பர்சன்டேஜ். ஸோ 2,44,000 into 12% into 1/2 ஆப்வியஸ்லி. ஓகேவா, ஸோ அப்போ அமௌண்ட் வந்து 14,640. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ? செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்வேஸ் நெல். ஓகேவா, இதுக்கு 1,08,000 மைனஸ் 14,640 தட்ஸ் கம்ஸ் டு 93,360. ஓகேவா, லெஸ். அடுத்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் at 30%. இது நில்லு. இதுக்கு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 93,360 into 30%, 28,008. ஓகேவா, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. எவ்வளோ இருக்குது? செகண்ட் பாயிண்ட்
இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2000 per month. அப்போ எவ்வளோ? 24,000. ஓகேவா? இப்போ 2000 per monthனா 2000 into 12 months. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 24,000 ஃபார் போத் யூனிட்ஸ். அப்போ ஒரு யூனிட்டுக்கும் 12,000 சார் அப்படியே க்ளைம் பண்ணிக்கலாமா? ஆமாம், ஆப்வியஸ்லி செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு 2 lakhs வரைக்கும் லிமிட் இருக்குது. 12,000 தான் வருது. லெட்அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு எது இருந்தாலுமே ஃபுல்லாகவே க்ளைம் பண்ணிக்கலாம். அதுக்கும் 12,000, ஸோ ஃபுல்லாகவே க்ளைம் பண்ணிக்கிறோம். ஸோ த ஃபைனல் அமௌண்ட் இஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ நெட்டாக பார்த்தோம்னா இதுக்கு 12,000 நெகட்டிவ், இதுக்கு 93,360 minus 28,080 minus 12,000, that comes to 53,352. ஸோ நெட்டாக பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட் வந்து 41,352. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 41,352. ஓகே. ஸோ பட் இதில் நம்ம நோட்டில் ஏதாவது மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்முக்கு ஓகேவா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கன்சிடர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் என்னென்னா சம்மில் கொடுத்துருக்கிற சில இன்ஃபர்மேஷனை நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறோம். ஓகேவா? என்ன கன்சிடர் பண்ணாமல் இருக்கோம்னு பார்த்தோம்னா, அந்த லைட் அண்ட் வாட்டர் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ், பெயிண்டிங் சார்ஜஸ், அது எல்லாமே நம்ம க்ளைம் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா? அதை க்ளைம் பண்ணலாமா? க்ளைம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% சொல்லி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? light and water charges, insurance charges, painting expenses are not allowed as deduction since Act provides only standard deduction of 30% of net annual value. ஸோ இந்த 30% டிடக்ஷன் கொடுக்கறதுனால வேறு எந்த விதமான டிடக்ஷனையும் ஆக்டில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆப்வியஸாக கொடுக்க முடியாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமே மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசசி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் இவங்க எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது இவர் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் போகிறாரா இல்லை ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் போகிறாராங்கிறது சொல்லலை. அப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் போகிறாரா இல்லை ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் போகிறாராங்கிறத சொல்லாத பட்சத்தில் எதில் ப்ரொவைட் பண்ணுறது? ஆல்வேஸ் கோ ஃபார் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். ஏன்னா எல்லா விதமான கேல்குலேஷனும் இன்வால்வ் ஆகிறது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் தான். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் பெருசாக எந்த விதமான கேல்குலேஷனுமே இன்வால்வ் ஆகாது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு நம்ம க்ளைம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் டிஃபால்ட் டேக்ஸ் இது அசம்ஷன் தான். பட் இந்த சம் வந்து ஒரு 6 marks இல்லை 8 marks சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அசம்ஷன் எடுத்துக்கிறேன், எனக்கு ஈஸியாக போயிடும், நான் செல்ஃப் ஆக்குபைடு பற்றின கேல்குலேஷன் நம்ம போட தேவையில்லை, நீங்கள் அப்படி தயவு செய்து ஒரு அசம்ஷன் எடுக்க வேண்டாங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா சம்முக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அந்த கேல்குலேஷன்லாம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம வேணும்னே அந்த கேல்குலேஷன் வராத மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்துகிட்டு நம்ம அதை போடாமல் இருக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்லேயே சம்ம போட்டுட்டு எண்டில் ஒரு நோட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் பற்றி. ஓகேவா? அதாவது இந்த அசசி ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் எடுக்கிறாருங்கிற அசம்ஷனில் இந்த சம் போடப்பட்டிருக்கு. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்தார் அப்படின்னா அவருக்கு செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இட் இஸ் assumed that Mrs. Radha is opted optional tax regime, but if she opt for default tax regime under section 115
BAC, then she is not eligible to claim interest on loan pertaining to self-occupied ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.